சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். எண்ணங்கள்ன்றது நிறைவேற்றி தருவார் குரு பகவான். பிரச்சனை தாண்டி வர்றதுக்கு ஒரு தெரியாமலே ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழில் தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நாம இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி வரப்போகிற தமிழ் புத்தாண்டு எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் வீட்டுல கடந்த வருஷம் மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. 8ஆம் வீடு பார்த்தீங்கன்னா அது அஷ்டம வீடு. ஸோ அஷ்டம சனி தோஷம்ன்றது உங்களுக்கு போன வருஷத்துல இருந்து போயிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஸோ 8ஆம் வீட்டுல சனி பகவான் பெயர்ச்சி ஆகும்போது உங்களுக்கு ஒரு சில தொல்லைகள்ன்றது கொடுப்பாரு. முதல்ல என்னன்னா வர வருமானம் பத்தாது. ஒண்ணு வருமானத்தை நிறுத்திடுவாரு, இல்ல வர வருமானம் பத்தாது. ஒரு 30,000 சம்பாதிச்சாலும் 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் கையில அது நிக்காது. 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு 2 லட்சத்துக்கு இஎம்ஐ இருக்கும். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ன்றது சனி பகவான் ஏற்படுத்தி விடுறாரு. அப்படியே வியாபாரம் பண்ணா வியாபாரத்துல நஷ்டம் கொடுப்பாரு. அப்படியே தெஃப்ட், ஆனா நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் இருப்போம், அது ரொம்ப விலை கொடுத்து வாங்கியிருப்போம். ஸோ அது காணாம போயிடும். இல்ல பணம் யாருக்காச்சும் இந்த டைம் பீரியட்ல கொடுத்தீங்கன்னா அது திருப்பி வராது. அது வசூல் பண்ணிக்கிறதுக்கு நீங்க படாத பாட்டெல்லாம் பட்டிடணும். எதுக்குன்னா அஷ்டமம்னு பாத்தீங்கன்னா தெஃப்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட இடம். ஸோ இந்த டைம்ல தயவு செஞ்சு யாருக்குமே பணம் கொடுக்க கூடாது. அப்படியே இந்த டைம் பீரியட்ல டிஃபமேஷன், இன்சல்டிங் சிச்சுவேஷன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அது நீங்க தங்கியிருக்கிற இடத்துல ஆகலாம், இல்லாட்டி உங்க வீட்டுல உங்க ஃபேமிலி சர்க்கிள் ஆகலாம், இல்ல நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஆகலாம். இன்சல்டிங் சிச்சுவேஷன்ஸ், கொஞ்சம் தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவமானப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே அஷ்டமத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் லாசஸ், எக்ஸ்பென்சஸ்ன்றது கூட பயங்கரமா கொடுப்பாங்க. ஸோ அதனால உங்க பிசினஸ் கொஞ்சம் பெருசா போகல, ஓரளவுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா அதை இப்பவே நீங்க ஸ்டாப் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுங்க. அப்படியே உங்களுக்கு இப்போ இந்த டைம் பீரியட்ல ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ், அந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. எல்லாத்துக்குமே கிடையாது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் மெடிகேஷன் ஆர் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 8ஆம் வீட்டிலிருந்து சனி பகவான் எங்க பார்வை வைப்பாரு பாத்தீங்கன்னா தொழில் வீட்டு மேல பார்வை வைப்பாரு. ஸோ சனி பகவானோட பார்வை எப்படிப்பட்ட பார்வையானா, ஒரு வீட்டு மேல ஒரு பார்வை வச்சாருன்னா அதை இறைச்சி விடுவாரு. ஸோ தொழில்ல பிரச்சனை கொடுக்குறாங்க. தொழில்ல என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் அன்னெசரி இஷ்யூஸ்ன்றது கொடுக்க போறாரு. அப்படியே 8ஆம் வீட்டிலிருந்து சனி பகவான் 2ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு டைரக்டா. 2ஆம் வீடு பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம். ஸோ ஃபினான்சஸ் ஃபினான்ஷியல் கெயின்ஸ்ன்றது நிறுத்திட்டு இருக்காரு சனி பகவான். 8ஆம் வீட்டிலிருந்து சனி பகவான் வேற என்ன பார்த்துட்டு இருக்காரு, 4ஆம் வீட்டை பார்த்துட்டு 5ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ 5ஆம் வீடு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம். ஸோ குழந்தைங்க மூலமா உங்களுக்கு ஒரு சில தகராறுன்றது கொடுப்பாரு சனி பகவான். இது
சனி பகவானோட பலன். சரி, இப்போ குரு பகவான் எப்படி இருக்காருன்னா, கடந்த மே 14ஆம் தேதியிலிருந்து இந்த வருஷம் ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் வந்து 11ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ ஏப்ரல் 14ஆம் தேதி மேற்கொண்டு ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் 1.5 மாசம் பிரச்சனை இல்லை. ஏன்னா 11ஆம் வீட்டு வந்து எண்ணங்களுக்கு சம்பந்தப்பட்ட வீடு, எண்ணங்கள்ன்றது நிறைவேற்றி தருவாரு குரு பகவான். அப்படியே 11ஆம் வீடு வந்து லாபஸ்தானம். ஸோ லாபங்கள் நிறையன்றது கொடுப்பாரு குரு பகவான். அப்படியே வந்து உங்களுக்கு நண்பர்களோட துணைன்றது கொடுப்பாரு குரு பகவான். இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும். மூத்த சகோதரிகளோட துணைன்றது கொடுப்பாரு குரு பகவான். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து குரு பகவான் சப்போர்ட் பண்ணுவாரு. இப்போ ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, 11ஆம் வீட்டை விட்டுட்டு குரு பகவான் வந்து 12ஆம் வீட்டுக்கு செல்வாரு. 12ஆம் வீடுன்னா லாசஸ், எக்ஸ்பென்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம். ஸோ இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து எக்ஸ்பென்சஸ் அதிகமாக்கி விடுவாருன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. நிறைய பண செலவுன்றது குரு பகவான் கொடுப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. வியாபாரம் பண்றவங்கன்னு வச்சுக்கோங்க, லாசஸ் நடக்கும். அப்படின்னா உங்களுக்கு தெரியும், 10 ரூபாய் வந்து நம்ம செலவு அடிச்சிட்டு இருக்கோம். அது ஒரு 16 ரூபாய் சம்பாதிச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா 10க்கு வந்து 10 ரூபாய் கூட வராத ஒரு சிச்சுவேஷன்ன்றது இங்க தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. எக்ஸ்பென்சஸ் கொடுக்கறாரு. வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 16 ரூபாய்க்கு வந்து செலவு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன் கொடுக்கறாரு. வேற என்ன கொடுக்கறாருன்னு பாத்தீங்கன்னா, மென்டல் எகோனின்றது கொடுக்கறாருங்க. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மாணவர்கள் மாணவிகள், அப்படியே குழந்தைங்க, அவங்க வந்து வேலைக்கு போக மாட்டாங்க, பணம் சம்பாதிக்க மாட்டாங்க, வருமானம் இருக்காது. அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் அவமானப்படுற மாதிரி சூழ்நிலை இருக்கும், தலகுனிஞ்சு நிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும், டிப்ரெஷன், அது மூலமா கொஞ்சம் டிப்ரெஷன் ஃபேஸ் பண்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கும், மன உளைச்சல்ன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க வந்துன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே உங்களுக்கு வந்து 12ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கிற குரு பகவான் வந்து நல்ல தூக்கம் கொடுப்பாரு. ஏன்னா 12ஆம் வீடு வந்து ஸ்லீப்புக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். எப்பவும் சுபகிரகங்கள் வந்து ஸ்லீப் ஹவுஸ்ல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது செம்மையா தூக்கம் வரும் சொல்லிட்டு சொல்லலாம். பட் இப்போ இந்த பிளேஸ்மெண்ட் மூலமா எல்லா நெகட்டிவ்ஸ் தானா, பாசிட்டிவ்ஸா இல்லையான்னா, அதான் சொன்னேனே, தூக்கம் ரொம்ப நல்லா கொடுப்பாரு குரு பகவான். அப்படியே வேற என்னத்துக்கு நல்லதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு, கான்சியஸ்னஸ்க்கு, ஆன்மீக வழிபாடுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சாமி கும்பிடுறதுக்கு, கடவுள் வழிபாடுக்கு, கடவுள் வழிபாடு சொல்றதை விட வந்து நீங்க உங்களோட இன்னர் சோல் சீக்கிங் பர்பஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. அப்படியே வந்து ஒரு கான்சியஸ்னஸ், ஹையர் செல்ஃப் கூட நீங்க கனெக்ட் ஆகுறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ரொம்ப நாளா வந்து மெடிடேஷன் பண்ணணும்னு ஆசை, என்னமோ ஒரு கடவுளுக்கு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் வருது. சில பேருக்கு வந்து திருக்கோயில்கள் வந்து இந்த கனவுல வந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது பெஸ்ட் டைம் பீரியடுங்க. ஒரு மெடிடேஷன் பண்றத ஆரம்பிக்கிறதுக்கோ, இல்லாட்டி ஒரு மந்திரோபதேசம் எடுத்து பண்றதுக்கோ இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். ஏன்னா இந்த டைம் பீரியட்ல ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ்ன்றது நீங்க சீக் பண்ணா உங்க பிரச்சனத்திலிருந்து தாண்டி வர்றதுக்கு ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி ஹவுஸ்ல குரு போறதுனால பிரச்சனை தாண்டி வர்றதுக்கு ஒரு தெரியாமலே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் சொல்லிட்டு சொல்லலாங்க. 12ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து 5ஆம் பார்வையால 4ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு. 4ஆம் வீடு பாத்தீங்கன்னா அது வந்து மன நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ மன நிம்மதின்றது உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல கிடைச்சிரும். ஆனா கிடைக்காது. அது எப்படின்னா, நீங்க வந்து மெட்டீரியல் லைஃப்ல போறீங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்குள்ளேயே வரமாட்டேங்கிறீங்க. ஸோ நான் 10 ரூபாய் போட்டேன், எனக்கு பிசினஸ் ஏன் லாஸ் ஆச்சு, நான் 100 ரூபாய் எதிர்பார்த்தேன், 10 ரூபாய்க்கு 10 ரூபாய் தான் வருது, 9 ரூபாய் தான் வருது. மெட்டீரியல் லைஃப்ல நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதே குரு நிம்மதிக்கு எடுத்து விட்டுடுவாரு. அதே இப்போ நமக்கு டைம் சரியில்லை, நம்ம காலம் கிடையாது சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஹையர் செல்ஃப் கூட கனெக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்பிரிச்சுவல்
ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டடா மன நிம்மதி அமையறதுக்கு வாய்ப்புண்டு. இது ஒரு பாசிட்டிவ் சிக்னிபிகன்ஸ். அப்படியே 12ஆம் வீட்டிலிருந்து வந்து குரு பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 6ஆம் வீட்டை டைரக்டா பார்த்துட்டு இருப்பாங்க. 6ஆம் வீடு வந்து எதிரிகளுக்கு சம்பந்தப்பட்ட இடம், ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம், அப்படியே கடன் பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்ட இடம். எதிரிகள் இருப்பாங்க இந்த டைம் பீரியட்ல, கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இருப்பாங்க. உங்களை பத்தி வந்து மேலதிகாரிகளுக்கு தப்பு தப்பா சொல்றவங்க இருப்பாங்க. கவனமா இருந்துக்கோங்க. யாரு கூட பழகிட்டு இருக்கோம், யாரு கூட வந்து நம்ம பழகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்க இந்த டைம் பீரியட்ல உங்களே நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க. தப்பி தவறி இப்போ ஒருத்தங்க நம்ம கிட்ட பேசும்போது நம்ம கண்டுக்காம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது அவங்களே பெருசா எடுத்துக்கிட்டு உங்களை பத்தி 4 பேருக்கு தப்பு தப்பா சொல்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ தயவு செஞ்சு வந்து இந்த டைம் பீரியட்ல சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நண்பர்கள் கூட்டம்ன்றது தானா விலகி போயிடும். நண்பர்களோட சப்போர்ட்ன்றது கொஞ்சம் கிடைச்சிரும் ஜூன் 2 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தரா விலகி போயிட்டு இருப்பாங்க. இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் தனியாளா நிக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் தெரியறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே உங்களுக்கு வந்து 12ஆம் வீட்டுல குரு போயிட்டு இருக்கும்போது வந்து 8ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு. 8ஆம் வீடு அவமானங்களுக்கு சம்பந்தப்பட்ட வீடு, ஹெல்த் எமர்ஜென்சிஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. ஸோ இன்சல்ட்டிங் சிச்சுவேஷன்ஸ்ன்றது எதிராகும். முக்கியமா ஹெல்த்தை வந்து நீங்க நல்லா பார்த்துக்க வேண்டி இருக்கும். ஸோ கொஞ்சம் நீங்க வண்டி ஓட்டும் போது ஆகட்டும், அந்த மாதிரி ஜாக்கிரதையா பாத்துக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டுங்க. ஏன்னா ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் நீங்க போகும்போது எங்கேயாச்சும் நடந்து போகும்போது கூட பார்த்து போகணும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஒரு சில ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸ்ன்றது தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ ராகு கேத்து பெயர்ச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு ராகு வந்து 7ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காருங்க. 7ஆம் வீடுன்றது ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். 7ல ராகு இருக்கும்போது ஒரு சில நல்லது செய்வாரு. அது எப்படிப்பட்ட நல்லதுன்னா, ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபாரின் ரிலேட்டட் ஜெர்னி சமைச்சு தருவாரு. சில பேருக்கு வந்து ஃபாரின் ரிலேட்டட் பார்ட்னர்ஷிப்ஸ் இந்த மாதிரி கிடைச்சிரும். சில பேருக்கு வந்து உங்க கேஸ்டுக்கு சம்பந்தம் இல்லாத, உங்களோட லாங்குவேஜுக்கு சம்பந்தம் இல்லாத ஆளுங்க கூட மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க ராகு மூலமா. அப்படியே 7ஆம் வீட்டு ராகு வேற என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, சில வாட்டி நம்மளோட கல்ச்சருக்கு சம்பந்தம் இல்லாதவங்க கூட லவ்ல விழுறதுக்கான வாய்ப்புண்டு. ஆனா 7ல ராகு இருக்கும்போது சடனா வந்து ரிலேஷன்ஷிப்ல அப்சஷன் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து என்னன்னா, புதுசா நம்ம வந்து தொடர்பு வச்சுக்கணும், புதுசா வந்து லவ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வரணும். மோஸ்ட்லி சிங்கிள்ஸ்க்கு அந்த மாதிரி ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ உங்க பார்ட்னரை வந்து சீட் பண்றதுக்கான வாய்ப்புன்றது இருக்குதுங்க 7ல ராகு இருக்கும்போது. பட் 7ல ராகு இருக்கும்போது வந்து ஃபாரின் ட்ரேட் ரிலேட்டடா வந்து ஒரு சில நல்ல பலன்கள்ன்றது கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். 1ல கேத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இரிட்டேஷன் கொடுப்பாங்கங்க. டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இது இருக்குது. ஸோ தேவையில்லாம சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே வந்து வருத்தப்படுறது, சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே மத்தவங்க ஏதாச்சும் வெறுப்பேத்துற மாதிரி பேசினா பயங்கரமா கோபமா வந்து அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசியில ராகு இருக்கும்போது சில பேருக்கு ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் அந்த மாதிரி வரலாம். ஸோ கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா உங்களுக்குள்ள நீங்களே வந்து ஒரு இரிட்டேட்டிங்கா ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. கிளீனா இல்லைன்னா அது பார்த்து உங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் வரும். ஏன்னா ராசியில ராகு இருக்கும்போது வந்து எல்லாமே கிளீனா இருக்கணும் இவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. டிசம்பர் 5க்கு அப்புறம் வந்து 7ஆம் வீட்டை விட்டுட்டு ராகு வந்து 6ஆம் வீட்டுக்கு வருவாரு. ஸோ 6ஆம் வீட்டுக்கு ராகு வரும்போது வந்து ரொம்ப நல்ல பலன்கள் கொடுப்பாரு. கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இங்க ராகு அதை அப்ளை பண்ணி விடுவாரு. ஸோ நல்ல ஒரு பலன்ன்றது ராகு 6ல ராகு இருக்கும்போது வெற்றி அமைப்பையும் நமக்கு. ஃபார் சப்போஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க, ஒரு காம்படிஷனுக்காக எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க, காம்படிஷன்ஸ்ல ஜெயிப்பாங்க. அப்படியே நீங்க நினைச்ச டேலண்ட் டெஸ்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்ன்றது இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஸோ
மொத்தத்துல இந்த வருஷம் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை. ஏன்னா 3 பிளானட்டோட டிரான்சிட்டு நல்லா இல்லை. சில பேருக்கு வருமானம் இழக்கிறதுக்கு, வேலை போறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ இப்படி இருக்கும்போது எதுவுமே நமக்கு பாசிட்டிவா இல்லைன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து நம்ம அழுகுறதுக்காக இல்லை. எதுவுமே பாசிட்டிவா இருக்காதப்போ கடவுளோட துணைன்றது நம்ம தேடிட்டு போனோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, சும்மா இந்த கோயில் அந்த கோயில சுத்திட்டு வந்தா அது பத்தாது. விளக்கேத்து வச்சுட்டு டெய்லி ஒரு ஆஞ்சநேயருக்காக ஹனுமான் ஆபத் உத்தார ஸ்தோத்திரம் அது படிச்சா ரொம்ப நல்லது. வராகி தேவிக்காக வாராகி ஸ்தோத்திரம் ஒன்னு படிச்சா ரொம்ப நல்லது. அப்படியே துர்காஷ்டகம் ஒன்னு படிச்சா துர்கா துவாம் திரிசன்னமாலா ஸ்தோத்திரம், இந்த 4மே படிச்சா உங்களுக்கு நல்லது. கடவுளோட துணைன்றது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷத்துல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அது ரொம்ப ஈஸியா போயிடும். அது அப்படியே நீங்க தாண்டி வருவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மத்தபடி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு எல்லா விதமான நல்ல பலன்கள் கொடுக்கணும், கெடுதல் செய்யக்கூடாதுன்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து.